எந்த ஒரு ஓட்டுக்காக இந்த மாதிரி ஒரு அது ஏத்துறதுனால என்ன ஆக போகுது? யாருடைய பிரச்சனை உருவாக அதுதான் யாருக்கு என்ன பிரச்சனை இருப்பது ஏத்துறதுனால. அப்ப தெளிவா நான் சொன்னது முன்னதே பதிவிட்டு விரும்புறேன். நான் மக்கள் உணர்வுலையும் மதிக்க மாட்டேன், சட்டம் ஒழுங்கையும் மதிக்க மாட்டேன், நீதியரசர் ஆர்டர் போட்டாலும் நான் மதிக்க மாட்டேன். ஆனா இந்துக்களுக்கான எதிரான விஷயங்களை நாங்க தொடர்ந்து செய்து சிறுபான்மை மக்களுடைய நன்மதிப்பை பெற்று ஓட்டுக்காக நான் சுயநல அரசுவாதே மாறுவேன். அதனாலதான் நான் முன்னாடி சொன்னதே பதிவு செய்ய விரும்புறேன். திமுக இந்துக்களுக்கு விரோதியான கட்சி, திமுக இந்து விரோத கட்சி, திமுக இந்து விரோத கட்சி. உண்மையாக இந்துவாக நீங்க இருந்தால், நான் ஒரு கிறிஸ்தவன் அலுவலியான்னு சொல்றத பெருமைப்படுறேன்னு சொன்னார் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நீ உண்மையான இந்துவாக இருந்தால் அடுத்த முறை 2026 ஒவ்வொரு இந்துக்களும் இங்க இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்தவர்களை ஓட விட வேண்டும். ஒருத்தம் கூட திமுக ஓட்டு போடக்கூடாது. அப்பதான் நீங்க புரிஞ்சுப்பீங்க. என்னுடைய மதமும் என்னுடைய உணர்வும் என்னுடைய கலையும் என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய பண்பாட்டையும் அழிப்பதற்கும் ஒருத்தன் வந்தால் ஒவ்வொரு இந்துக்கள் எது குரல் கொடுக்கணும். அப்படிதான் குரல் கொடுக்குறாங்க எல்லாருமே.